கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 14. இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்ன எழுதியிருக்கிறது? தம்மிடத்தில் வந்த திரளான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அவர்கள் மீது மனதுருகினார் என்று எழுதியிருக்கிறது. தம்மிடத்தில் வருகின்றார்கள் மக்கள், கூட்டம் கூட்டமாய் வருகிறார்கள், குடும்பம் குடும்பமாக வருகின்றார்கள், நீண்ட தூரத்தில் இருந்து நடந்து வருகின்றார்கள். அந்த ஜனங்களையெல்லாம் இயேசு பார்க்கின்றார். பார்க்கும் பொழுது என்ன நிகழ்கின்றது? அப்படியே அவர் உள்ளமெல்லாம் உடைந்து அவர் மனதுருகினவராக அந்த மக்களிலே வியாதியாயிருந்த அநேகரை ஆண்டவர் சுகமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தம்மை தேடி வருகின்றவர்கள் மீது ஆண்டவர் மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவராக இருக்கின்றார். அவர் தம்மை தேடி வருகிற மக்களை அவர் கரிசனையோடு கூட, அன்போடு கூட, இரக்கத்தை அவர்கள் மீது காண்பித்து அவர்களை பரிவாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து வருகின்றார்கள், என்ன தேவையோடு கூட வந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆண்டவர் விசாரித்து அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதைதான் இப்பொழுது நாம் வாசித்த அந்த வசனம் சொல்லுகிறது. தம்மிடத்தில் வருகின்ற அந்த மக்களை பார்த்து இயேசு மனதுருகினார். அப்படி மனதுருகி யாரெல்லாம் கஷ்டத்தோடு கூட, யாரெல்லாம் பிரச்சனையோடு கூட, போராட்டத்தோடு கூட வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கடவுள் என்ன செய்தாராம்? சுகத்தை கொடுத்து அனுப்பினார். வியாதிஸ்தர்களை ஆண்டவர் சுகமாக்கினார். இந்த காலை நேரத்தில் என்ன அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் உள்ளத்தில் மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவரை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால், அவரை தேடி வருவீர்களானால் அவர் நிச்சயமாய் உங்களை சுகமாக்குவதற்கு அவர் போதுமானவராக, வல்லவராக, அல்லது எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராக இருக்கின்றார். ஒரு வேளை இங்கே வியாதிஸ்தர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அங்கே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அப்படி தம்மை தேடி வந்த மக்களுக்கு மாபெரும் அதிசயங்களை செய்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், அதனால்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தம்மிடத்தில் வருகின்ற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி. அவரை தேடி வருகிற ஒருவரை கூட நீங்கள் வேண்டாம், என்னை தேடி வருவதற்கோ என்னிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கோ உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. மாறாக அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் தம்மை தேடி வருகிறவர்களை பார்த்தவுடனே அவர் மனதுருகுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்பொழுது வாசித்த அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறபடி தம்மை தேடி வந்தவர்கள் மீது மனதுருகி அவர்களிலே இருக்கிற வியாதிகளை சுகமாக்கினதை போல இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மீது ஆண்டவர் அந்த மனதுருக்கத்தை காண்பித்து எந்த தேவையோடு கூட, எந்த பிரச்சனையோடு கூட அவருடைய சமூகத்திலே நாம் வருகின்றோமோ அவற்றிலே நமக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக, வல்லவராக இருக்கின்றார். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பயப்பட வேண்டாம்,
கவலைப்பட வேண்டாம். அவரை தேடி வரும் பொழுது மனதுருகுகின்ற கடவுள் உங்கள் மீது ஆண்டவர் மனதுருக்கத்தை வைத்திருக்கின்றார். சுக்கு நூறாய் உங்களுடைய இருதயம் உடைகிறதை அவர் பார்க்கின்றார். உங்களுடைய கண்களிலே குளம் குளமாய் கண்ணீர் கொட்டுவதை அவர் பார்க்கின்றார். இன்னும் பலவிதமான நெருக்கடிகளுக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். பார்க்கின்ற கடவுள் மனதுருகுகின்றார். மனதுருகுகின்ற கடவுள் விடுதலையை கொடுக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், சுகத்தை கொடுக்கின்றார். ஆம், அந்த சுகம், அந்த விடுதலை நிச்சயமாய் நாம் ஒவ்வொருவருக்கும் வரும். ஏனென்றால் அவர் நம்மை பார்த்து மனதுருகின்ற கடவுள். ஆகையினால் நான் ஜெபிக்கின்றேன், கடவுள் கேட்கின்றாரா இல்லையா என்ற சந்தேகம் நிறைந்த எண்ணத்திற்கு இடத்தை கொடாதிருங்கள். என் ஆண்டவர் மனதுருக்கம் நிறைந்த கடவுள். அவரின் மீது மனதுருக்கமாய் இறங்கி எனக்கு உதவி செய்வார் என்பதை விசுவாசியுங்கள். நிச்சயமாக அவர் தருகிறதான மாபெரும் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி நம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஆம், தமிழிடத்தில் வருகிறவர் மீது மனதுருகின கடவுள் இன்றைக்கும் இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று ஆண்டவரே என்று உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் மனதுருக்கத்தை காண்பித்து எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஐயா, அடி என்னோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கடவுள் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் மீது மனதுருகி அற்புதங்களை செய்ய போவதற்காக தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.